கிட்டத்தட்ட கடலூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பரங்கிப்பேட்டைக்கு தான் போகிறோம். இங்கிலீஷில் போர்ச்சுகீசிய மொழியில் போர்ட்டோ நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்டோ நோவா அப்படின்னா புதிய கடல் துறைமுகம் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடலூர் மாவட்டம்னாலுமே கடலுக்கு பேர் போன ஊர் தான். அது மட்டும் இல்லாமல் கடலோர கிராமங்கள் நிறைய கிராமங்கள் இருக்குது. அங்கே அழகான பீச்சஸ் இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செலக்ட் பண்ண ஒரு அழகான ஒரு ஊர் பரங்கிப்பேட்டை. பரங்கிப்பேட்டையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டை புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு இடைப்பட்ட ஒரு பீச்சுக்கு தான் நம்ம போகிறோம். அங்கே வேறு லெவலில் பிரிட்ஜஸ் இருக்குது. அதை ஷூட் பண்ணி மக்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆக்சுவலி இந்த பரங்கிப்பேட்டை கிட்டத்தட்ட சிதம்பரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துலையும் பிச்சாவரத்துலேருந்து 24 கிலோமீட்டர் தூரத்துலாம் இருக்குது. பக்காவாக இருக்கும், பார்க்குறது செம்மையாக இருக்கும். நம்ம கோவிலை பார்த்துட்டு நம்ம திரும்பி வரும்போது இந்த பீச்சஸ்லாம் பார்க்கலாம். இங்கே நிறைய ஷூட் பண்ணுறதுக்கான பக்காவான பிளேசஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த சதுப்பு நில காடுகள்லாம் அந்த சார்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்குது. அந்த வெள்ளாறு அழகாக பார்த்துட்டு இருக்கலாம். அந்த வெள்ளாறு பீச்சில் கலக்கிறத அழகாக நம்ம பார்க்கலாம். அங்கே போட்லாம் போயிட்டு இருக்கும். இயற்கையான ஒரு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பரங்கிப்பேட்டை கிராமம் ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ் அதிகமாக வாழக்கூடியவங்களாக இருக்காங்க. முஸ்லீம்ஸு அஸ் வெல் அஸ் இந்துக்கள் 2 பேருமே இருக்காங்க. இங்கே மத நல்லிணக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஊர் இந்த பரங்கிப்பேட்டை. இது ஒரு வரலாற்று ஊருன்னு கூட நம்ம சொல்லலாம். சின்ன வயசில் சோஷியல் சயின்ஸில் நம்ம படிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பரங்கிப்பேட்டையில் கிட்டத்தட்ட 350க்கு மேற்பட்ட மசூதி இருக்குது. அது இல்லாமல் அதே போல் 300-400 கிட்ட தர்காவும் அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் இந்தியாவிலே ஒரு அதிக மசூதி, அதாவது முஸ்லீம் வாழற அந்த ஆர்கிடெக்சர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு இந்தியாவில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர்லாம் செம்மையாக இருக்குது. அந்த முஸ்லீம் ஸ்டைலில் இருக்குது. ஹைதர் அலி அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் எப்படிலாம் அந்த பில்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டைலில் இங்கேயும் கட்டியிருக்காங்க. வங்க கடலோரத்தில் அமைஞ்சிருக்கும் இந்த பரங்கிப்பேட்டை போர்ட்டோ நோவா போர்ச்சுகீசியர் மற்றும் பிரிட்டிஷ் அவங்க தான் இதை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு ஆங்கிலேயர்களை இதை ஆட்சி செய்தாங்க. ஆங்கிலேயர்களின் ஆட்சி செய்யும்போது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய துறைமுகமும் நிறுவப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இல்லை, ஏஷியாவிலே இங்கே தான் ஃபஸ்ட்டு இரும்பு ஆலை நிறுவுறாங்க. இங்கே மேனுஃபேக்சர் பண்ண அந்த பில்லர்லாம் எக்மூரில் இன்னமும் இருக்குது. அதோடைய சீல் இன்னமும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பழமையான எஃகால் இங்கே தான் ஃபஸ்ட்டு நிறுவியிருக்கிறாங்க. கிபி 1781 ஆங்கிலேயரை எதிர்த்து ஹைதர் அலி 2ஆம் மைசூர் போர் புரிந்தார். அதன் நினைவு போர்க்கொடி, கம்பம், கல்லறை இன்னும் இங்கே பரங்கிப்பேட்டில் அழியா சின்னமாகவும் இருக்குது. பரங்கிப்பேட்டைக்கு பரங்கிப்பேட்டை கடற்கரை விளக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் துறைமுகம் இருக்குது. சாமியார்பேட்டை பீச் இருக்குது. அதுக்கப்புறம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கடல் உயிரியல் ஆய்வு மையமும் இருக்குது. பிச்சாவரம் சதுப்பு நில காடுகள் இருக்குது. அதுக்கப்புறம் சிதம்பரம் அந்த நடராஜ் டெம்பிள் இருக்குது. எல்லாமே இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்குது. எல்லாம் சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. எனக்கு பின்னாடி இருக்கிற பிரிட்ஜு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஓல்டு பிரிட்ஜுன்னு நினச்சிடாதீங்க, ஓல்டு போர்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. அது கிடையாது. இது புதுப்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜு தான் இதுக்காக தான் நம்ம வந்தோம். அங்கேருந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்றும் எந்த ஒரு மூவிலும் வரல. மேபி இதுக்கப்புறம் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எதுக்காக பில்ட் பண்ணாங்கன்னா, இங்கே நிறைய கப்பல்லாம் வருமா. கப்பல்லாம் ஆயில் இது போல் சம்திங் அந்த மெட்டீரியல்லாம் எடுக்கிறதுக்காக வருமா. அந்த டைமில் பெரிய பெரிய கப்பல் கரைக்கு வராது. அதுக்காக அந்த ஆழத்தில் அங்கேருந்து அந்த பொருளை ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்களாம். அந்த பிரிட்ஜஸ் மேலேருந்து அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்களாம். சின்ன போட் மூலியமாகவும் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏரியா மக்கள். அதுக்காக தான் நான் வந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே இது பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. ரொம்ப அபாயமாக இருக்குது, போகிறதுக்கு ரொம்ப அபாயமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப அங்கே கேப்பும் இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இரும்பு வச்சு கட்டியிருக்காங்க. அந்த இரும்பு ஃபுல்லாகவே துரு பிடிச்சிருக்குது. அங்கே தெரியாமல் நம்ம போயிட்டால் அதை நம்ம காலில் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இது பார்க்குறது ரொம்ப கிளியராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் கொஞ்சம் தூரம் நான் நடந்து போயிருந்திருப்பேன். நடந்து போகும்போது ரொம்ப என்னை இழுக்கிற போல் இருக்கும். அந்த அலை ரொம்ப என்னை இழுக்கிற போல இருந்தது. ரொம்ப ரிஸ்கியாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கடற்கரை ஓரத்தில் நிறைய நண்டு இருக்குது. நிறைய வெரைட்டியாக இருக்கும். நம்ம கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஸ் பண்ணோம். ஆனால் முடியல, அது செம்ம ஸ்பீடாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களுக்கு ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். ஆனால் அது உள்ளார அந்த வலைக்குள்ளார போயிடுச்சு. செம்மையாக இருக்குது. அங்கெல்லாம் பேக்ரவுண்டில் பார்க்குறது பரங்கிப்பேட்டை பவர் பிளான்ட்டு. இது ரொம்ப நல்லாவே இருக்குது, பக்காவாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இது வெள்ளாறுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த வெள்ளாறு தான் இந்த கடலில் இணைக்குது. செம்மையாக இருக்கும். இங்கே சின்ன சின்ன போட்லாம் இருக்குது. அது மூலயமா மீன் பிடிக்கிறாங்க. அதோடைய பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த லைட் ஹவுஸுக்கும்
அதுக்கடுத்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெள்ளாறு ஓடுறதை பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். அது பார்க்குறது அப்படியே சரௌண்ட் பண்ண போல் ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்கும். இந்த ஆறு வந்து வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கும். அங்கே இருக்கிற மக்களும் நம்மக்கிட்ட அழகாக சூப்பராக எதுவெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற போல் சொல்லிட்டாங்க. எதுவுமே அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணல. செம்மையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஈவினிங் டைம்லும் மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட்டு மார்னிங் டைமில் இங்கே வந்து நிறைய மீன் பிடிச்சி ஏலம் வெட்டுறாங்க. உங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் வரலாம், வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலாம். அவ்வளோ சூப்பராக இந்த இடத்துல இருக்குது. அதுவும் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே இந்த சைடில் பீச்சஸ் நிறைய இருக்குது. அந்த ஏரியாவில் சின்ன சின்ன கடற்கரை இருக்குது. அதாவது மீனவர்கள் கிராமம் தான். ஆனால் அங்கே பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பக்காவாக இருக்கும். நமக்கு நம்ம மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட அங்கே போனால் நமக்கு மைண்ட் ஃப்ரீயாகவே நம்ம வரலாம். தென் இந்த ரிவரில் நம்ம பார்த்தோம். அங்கே வந்து போட்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, செம்மையாக பார்த்தோம். அப்புறம் அங்கே கேசரினா ட்ரீஸ் இருந்தது, மணல் மேடு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மணலை வந்து பாலைவனத்தில் எப்படி இருக்குமோ அது போல் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு பரங்கிப்பேட்டை லைட் ஹவுஸ்க்கு நம்ம போகிறோம். லைட் ஹவுஸ்க்கு போகும்போது செம்மையாக இருந்தது அந்த இடம் பார்க்குறதுக்கு விஷுவலாகவே. ஆனால் அந்த டைமில் நாங்கள் போகும்போது வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க, என்ன காரணம்னு தெரியல. இந்த ஏரியாவை சுற்றியே ஒரு பக்காவான மூவியை கூட எடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஏரியாவில் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தாலோ, ஆக்சுவலி நீங்கள் இதுக்கு முன்னாடியே இந்த ஏரியாலாம் போய் சுற்றி பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போகாதவங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா போயிட்டு இந்த இடத்தெல்லாம் போயிட்டு பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு என்ஜாய், அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம்.